ஓகே 10th கொஸ்டின் பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணணும். அதுக்கு இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ இங்கே எதுவுமே டெசிமல் பாயிண்ட்டே கிடையாது. நம்ம இங்கேருந்து தான் இங்கே தான் டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இங்கேருந்து இந்த 4 பக்கத்தில் நம்ம கொண்டு வரணும். அதாவது இப்போ நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம், லெஃப்ட் சைடில் கொண்டு வர போகிறோம். இங்கே இருக்கிற எதுவுமே இங்கே டெசிமலே இல்லைன்னா இந்த இடத்துல தான் டெசிமல் இருக்குன்னு அர்த்தம். இங்கேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஜம்ப் பண்ணி இங்கே டாட் வைக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா நம்ம 10 பவர் எழுதுகிறப்ப என்ன சைன் வரும், ப்ளஸ் சைன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கணும். 4 6 7 8. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம டாட் வைக்கணும். ஓகேவா? அப்போனா 10 பவரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கவுண்ட் பண்ணணும். இங்கே தான் இப்போ டெசிமல் இருக்குது. 4 கட்ட டாட் வச்சுருக்கோம். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போனா 11 வருது. இப்போ என்ன சைடில் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணியிருக்கோம். அப்போனா லெஃப்ட் சைட் வந்து என்ன வரும், ப்ளஸ் சைன் வரும். மறக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன சைன் போடணும், பவரில் ப்ளஸ் சைன் தான் போடணும். ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். இது பாருங்கள். இப்போ இதே மாதிரி இந்த நம்பர் மட்டும் 0ல் விட்டுட்டு நம்பர் மட்டும் பாருங்கள். நம்பர் மட்டும் போட்டுட்டு இந்த 1 பக்கத்தில் தான் நம்ம டாட் வைக்கணும். இதை 10 பவரில் எழுதணும். இப்போ டாட் இங்கே இங்கே இருக்கிற டாட் இங்கே வருது, ரைட் சைடு வருது. இப்போ பவரில் என்ன போடணும், மைனஸ் சைன் போடணும். இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே டாட் இங்கே இருக்குது, இங்கே வந்திருக்கு 1 2 3 4 5 6. இங்கே வந்துச்சுன்னா எனக்கு 6. இது என்ன சைடில் வந்திருக்கு, ரைட் சைடு. அப்போனா -6ன்னு போடணும். இப்போ ரைட் சைடு நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன சைன் போடணும், மைனஸ் சைன் போடணும். மைனஸ் சைன் போடணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் மட்டும் என்ன பண்ணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே டாட் இருக்குது. இங்கே இருந்த டாட் எங்கே வரணும், இங்கே வரணும். சரியா? அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகுது. இப்போ டாட் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்க டாட்டு இங்கே எழுத போகிறேன். அப்படின்னா 1.642 இன்ட்டு 10 பவர் நான் ரைட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற டாட் இங்கே 1 பக்கத்தில் போயிருக்கு. எத்தனை டைம் ஜம்ப் பண்ணியிருப்போம், 1 2 3 டைம் இங்கே வந்துடுது. அப்போனா 3 நான் போட்டுட்டேன். எப்படி வந்திருக்குது, லெஃப்ட் சைடு வந்திருக்கு. அப்போனா என்ன சைன் போடணும், ப்ளஸ் சைன் போடணும். ஓகேவா? ஓகே, ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். எர்த் வால்யூம்ஸ் இஸ் அபவுட் ஒரு நம்பர் இருக்குது 1,083,000,000,000 கியூபிக் கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாமே இங்கே எதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகேவா? அப்போனா டெசிமல் எங்கே இருக்குதா அர்த்தம், டெசிமல் வந்து இங்கே இருக்குதா அர்த்தம். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ டாட்டை என்ன 0ல் விட்டுட்டு நான் டாட் எங்கே ரைட் பண்ண போகிறேன்னா 1 பக்கத்தில் ரைட் பண்ண போகிறேன். இந்த நம்பர்ஸ் மட்டும் நான் எழுதிக்க போகிறேன். இன்ட்டு 10 பவர் நம்ம எழுதணும். இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே தான் டாட் இருக்கிறத கவுண்ட் பண்ணலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்படி இந்த இடத்துல என்ன வருது, 12 வருது. ப்ளஸ் சைனா மைனஸ் சைனா, லெஃப்ட் சைட்லேருந்து வர்றோம். அப்போ என்ன சைன் வரணும், ப்ளஸ் சைன் தான் வரணும். அப்புறம் +12. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கியூபிக் கிலோமீட்டரா. ஸோ என்ன ரைட் பண்ணணும், கியூபிக் கிலோமீட்டர்னு ரைட் பண்ணிக்கோங்க. கியூபிக் கிலோமீட்டர், அவ்வளோதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கவனிங்க. Last one, if you fill a bucket with dirt, the portion of the whole earth that is in the bucket will be. இத்தனை கேஜி இருக்கா. சரியா? இது என்ன பண்ணணும், நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணணும். இப்போ நிறைய ஜீரோஸ் இருக்குது, வேறு நம்பர்ஸ் என்ன இருக்குது, அந்த 16 நான் எழுதிக்கிறேன். இந்த 1 பக்கத்தில் இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற டெசிமல் வந்து 1 பக்கத்தில் வரணும். இன்ட்டு 10 பவர் எழுதுகிறேன். இப்போ ரைட் சைடில் தான் இங்கிருந்து இந்த பக்கம் வரப்போகுது. ரைட்டில் என்னென்னா மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். எத்தனை ஜம்ப் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20
21, 22, 23, 24. இங்கே பாயிண்ட் வச்சுருக்கா, அப்படின்னா 24 வருது. ஓகேவா? இப்போ நம்பரை மட்டும் எழுதிட்டு ஒன்றுக்கு அடுத்து டாட் வச்சுருக்கேன். இது வந்து ரைட் சைடு வரனால பவரில் மைனஸ் வருது. இங்கே இருக்கிற டெசிமல் 1 பக்கத்தில் வர்றதுக்கு எனக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 டைம்ஸ் வருது. ஓகே, அவ்வளோதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா சமயமும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.